அண்ணா என்னாச்சு? அண்ணா என்னாச்சு? நீங்க வாங்க, நான் டாக்டர் கூப்பிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. அங்க அங்க ரோகிணி அன்னைக்கு ரத்தம் நிறைய போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. சிமா ஒண்ணு சிமா பதறாத. ரோகிணிக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல சிமா, அவ நல்லா தான் இருக்கா. நான் ரோகிணி கிட்ட போகணும். சிமா நீ இந்த நிலைமையில எப்படி? என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்க. ரோகிணி கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, இல்லன்னா என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்க. அது மெதுவாமா அம்மாடி ரோகிணி நல்லாதான் இருக்கா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க இந்த நிலைமையில நீங்க எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் நல்லா இருக்கேன். நான் ரோகிணிய பார்க்கணும். அவ எப்படி இருக்கா? ரோகிணி நல்லா இருக்காங்க, ஆனா சில காம்ப்ளிகேட்ஸா இருக்கு. என்கிட்ட போய் சொல்லாதீங்க டாக்டர். ப்ளீஸ் ரோகிணிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க எங்க தரப்புல இருந்து எந்த முயற்சியும் விடல. அவங்க ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சது. நாங்க நினைச்சது அவங்க ஆபத்தை தாண்டிட்டாங்கன்னு. ஆனா என்னன்னா என்ன டாக்டர்? இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸா தான் நடக்கும். அவங்க லேப்ஸ் ஆயிட்டே இருக்காங்க. அவங்களுடைய இன்டர்னல் ப்ளீடிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அவங்க ஆபரேஷனுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆனாங்க உங்களோட இந்த கண்டிஷனை பார்த்து. அப்படின்னா இப்ப வேற ஏதாவது உங்ககிட்ட வழி இருக்கும்ல டாக்டர்? நீங்க அவளை குணப்படுத்திடுவீங்கல்ல? சாரி சீமா, உங்க தங்கச்சியோட உயிர் இன்னும் ரொம்ப நேரம் இருக்காது. டாக்டர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது உளருவாங்க. நீ அவங்க சொல்ற எதையும் நம்பாத ரோகிணி. நீ சீக்கிரமாவே குணமாயிடுவ. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம். நீ எனக்காக ருசியா சமைச்சு கொடுக்கணும். அது நீ என்ன சமைப்ப? அதான் உருளைக்கிழங்கு ஃப்ரை. எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு அழறீங்க? நான் இல்லாம உங்களால இருக்க முடியும்ல? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு பழகிடும். அப்படியெல்லாம் பேசாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ எங்கேயும் போக மாட்ட. போய்தான் ஆகணும். அழங்க சித்தார்த். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுதுடுங்க. இன்னைக்கு நான் அவங்கள தடுக்க மாட்டேன். ஆனா ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் ஒரு துளி கண்ணீர் சேர்ந்தனாலும் அப்புறம் நான் உங்க மேல ரொம்ப கோவப்படுவேன். உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாத ரோகிணி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க. இப்படி எல்லாம் பேசுனீன்னா நான் கோவிச்சுக்குவேன். எதுவும் பேசாத.
இப்போ உங்களுக்கு நிரந்தரமா என்னோட எல்லா தொல்லையில இருந்தும் விடுதலை கிடைக்க போகுது. எனக்கு எந்த விடுதலையும் வேண்டாம். அப்புறம் யார் என் கூட சண்டை போடுவாங்க? உன்னோட இந்த உளறல் பேச்ச கேட்காம என்னால வாழவே முடியாது. சத்தியமா வாழ முடியாது ரோகிணி. அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. இல்லனா உன்னோட சித்தார்த்தம் இறந்துடுவான். நீங்க வாழ்ந்தே ஆகணும் சித்தார்த். எனக்காக இது என் மேல சத்தியம். நீங்க அவங்கள சந்திக்கலாம். ரோகிணி, ரோகிணி, நீ நல்லா இருக்கல்ல? இப்போ என்னால நிம்மதியா போக முடியாதியா போக முடியாது. அடிச்சுட ரோகிணி. நிம்மதியா போயிடுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னை விட்டுட்டு போயிடுவியா? உன் அக்காவை விட்டுட்டு உன்னால எப்படி போக முடியும்? நீ முழுமையா குணமடைஞ்சிருவ. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எல்லாரும் எதுக்கு சும்மா நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். அவளை குணப்படுத்தி கொடுங்க. என்ன இது? நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. சரி விடுங்க. சித்தார்த், சீக்கிரம் அவளை தூக்கிட்டு வாங்க. நம்ம வேற ஹாஸ்பிடல்ல சேர்க்கலாம். சீக்கிரம் வாங்க. பெரியத்த, இவ சீக்கிரமா குணமாயிடுவா. பெரியத்த, இல்ல, ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? இருந்தது. அதுதான் நான் தேர்ந்தெடுத்தேன். துர்கை அம்மன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்போ நான் துர்கை அம்மன் கிட்ட சொன்னேன், எனக்கு என்னோட சீமா அக்கா திரும்ப வேணும். அதுக்கு பதிலா வேணும் நான் ஏன் உயிரை கொடுக்கறேன்னு சொன்னேன். அவங்க என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க. ரோகிணி, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச? ரோகிணி, உன் உயிருக்கு பதிலா ஏன் உயிர்? ஆனா என்னோட உயிர் உனக்குள்ளதான் இருக்கு ரோகிணி. நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன் ரோகிணி? நான் எப்படி வாழ்வேன்? நீங்க வாழ்வீங்கக்கா. உங்களுக்காகவும் எனக்காகவும் இவங்க எல்லாருக்காகவும். இவங்க எல்லாருக்கும் உங்களோட தேவை இருக்குக்கா. நீங்க வாழ்ந்தே ஆகணும். போகும்போது ஒரு தடவை கடைசியா உங்களுக்கு இந்த ராக்கியை கட்ட விடுவா? வேண்டாம், நான் கட்டிக்க மாட்டேன். நீ ரொம்ப பிடிவாதக்காரி. எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு தான் செய்யற. நான் இதை கட்டிக்க மாட்டேன். இல்ல, உன்னை இதை கட்ட விட மாட்டேன். முடியாது. பிளீஸ்
அக்கா நம்ம எப்பவுமே எப்போ உங்களுக்கு என் ஞாபகம் வந்தாலும் இத பாத்துக்கோங்க அக்கா. நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன்.